லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினிகாந்தோட நடிப்பில் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆச்சு. கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்க இந்த படத்தில் நாகார்ஜுன், அமீர்கான், உபேந்திரா, சௌபின் சாஹிர் போன்ற மற்ற மொழி பிரபலங்கள் தங்களோட பங்களிப்பை சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நம்ம உள்ளூர் நடிகர்கள் சிலரும் கூலி படம் மூலமாக கவனம் பெற்று வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நடிகர் லொல்லு சபா மாறன். சந்தானம் சின்ன திரையில் நடிச்சிட்டு இருந்த லொல்லு சபா நிகழ்ச்சியில் அவர் கூட சேர்ந்து பயணம் பண்ணவர் தான் காமெடி நடிகர் மாறன். அதுக்கப்புறம் சினிமாவில் இவர் நடித்தாலும் பெரும்பாலும் அது சந்தானத்தோட படங்களாக மட்டும்தான் இருந்துட்டு இருந்துச்சு. சமீப காலமாக தான் ஜே பேபி உள்ளிட்ட சில படங்களில் குணச்சித்திர நடிப்பை இவர் வெளிப்படுத்தி இருக்காரு. இந்நிலையில் கூலி படத்தோட தொடக்கத்தில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ரஜினி கூட சேர்ந்து பயணம் பண்ணுற மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதாபாத்திரத்தில் மாறன் நடிச்சிருந்தது அவரோட நடிப்பை ரசிக்கிற பலருக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. குறிப்பாக இந்த படத்தில் யோகி பாபு போன்ற ஒரு முன்னணி நகைச்சுவை நடிகருக்கு பதிலாக ரஜினியோட நண்பர் போல சேர்ந்து பயணிக்கிற கதாபாத்திரத்தில் மாறன் நடிச்சிருக்காரு. நகைச்சுவை, சென்டிமெண்ட், கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஆக்ஷன் காட்சிகள்னு அவர் இந்த படத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை ரொம்பவே சரியாக பயன்படுத்தி இருக்காரு. இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் மாறனை நோக்கி பல இயக்குனர்களோட பார்வை திரும்புன்ட்டு நல்ல வாய்ப்புகள் அவரை தேடி வரும்ட்டும் எதிர்பார்க்கலாம்.